வெல்கம் டு அவர் சேனல் பிரியாஸ் கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் ஐ ஆர்டர் வர்சஸ் வாட் ஐ கெட் ஃப்ரம் மீஷோ. மீஷோவில் வந்து நான் 5 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இதை பற்றினா வந்து டைலரிங்க்கு யூஸ் பண்ணுற 5 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லேஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாரீக்கு, ஃப்ராக்ஸு எதாவது பசங்களுக்கு தைக்கிறோன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்க்கும் இந்த ஒரு லேஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும், அவ்வளோ கிராண்டாக தெரியும். 150 ருபீஸ்க்கு இந்த லேஸ் வாங்கலாமான்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து கிராண்ட் லுக் கொடுக்கும். சாரீக்கு வந்து ப்ளெயின் சாரீ எடுத்துகிட்டு அதுக்கு பார்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். எல்லா கலர் சாரீக்குமே செட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிற ப்ராடக்ட் இது தான். இதில் வந்து என்னென்னா பைப்பிங் வந்து கோல்டு கலரில் பைப்பிங் வாங்கியிருக்கேன். 4 வருது. 228 ருபீஸ்க்கு 4 ரோல் வாங்கியிருக்கேன். இந்த பைப்பிங் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, ஃப்ராகுக்கு அதுக்கெல்லாம் வந்து பைப்பிங் கழுத்துக்கு கொடுத்தா அழகாக வந்து ரெடிமேடில் வாங்குற மாதிரியே இருக்கும். ப்ளவுஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லேஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பெரிய பார்டர் மாதிரி இருக்க மாதிரி, நம்ம நார்மலாக வந்து மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அது கீழே பார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளவுஸில் வந்து கைக்கு அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய பார்டராக இருக்குது. இல்லை சாரீ ப்ளெயின் சாரீ எடுத்துகிட்டு அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இதுக்கு பின்னாடி அதாவது டார்க் கலரில் ஒரு ப்ளெயின் கிளாத் வச்சு அது மேலே இந்த டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணால் பார்டர் நல்லா பெரிய பார்டர் மாதிரி கிராண்ட் லுக் கொடுக்கும். இந்த பார்டர் வந்து 9 மீட்டர் இருக்குது. நான் பாருங்கள், கோல்டு கலரில் எல்லா கலருக்குமே சூட் ஆகும். எல்லா ட்ரெஸ் மெட்டீரியலுக்கும் சூட் ஆகும். இது வந்து 168 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். 168 ருபீஸ்க்கு வாங்கலாமான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேன் தான் வாங்கியிருக்கேன். லாங் ஃப்ராக்கு அது மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். 10 மீட்டரு 10 இன்ச்சு இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த கேன் வந்து லாங் ஃப்ராகில் இல்லை வந்து பசங்களுக்கு தைக்கும் போது நார்மலாக இருக்க ஃப்ராகில் ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். 10 மீட்டர் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ராடக்ட்னால் இதுதான். இது என்னென்னா சிஸ்ஸர், ஜிக்ஸாக்டில் இருக்க மாதிரி சிஸ்ஸர். என்கிட்ட வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லை, அதனால் இந்த சிஸ்ஸர் வாங்கியிருக்கேன். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கிங் எனக்கு பண்ணியிருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ராடக்டில் அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி நல்லா பபிள் ரேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கார்ட்போர்டு ஷீட்னால் கவர் பண்ணி அதுக்குள்ளே பேப்பர் கவர்ஸ்லாம் போட்டு ப்ராப்பராக பேக்கிங் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தின்ற மாதிரி தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிஸ்ஸரை வந்து கட் பண்ணி கூட காட்டுறேன். ஒரு துணி எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா கட் ஆகுது. ஒரு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். ஒரு சில கிளாத்தெல்லாம் நூல் பிச்சுக்கிட்டே வரும். அந்த மாதிரி இருக்க கிளாத்லாம் வந்து இந்த சிஸ்ஸர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஷார்ப் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். நீட்டாக லுக் கொடுக்கும். கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 238 ருபீஸு. அது ரேட் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு ரேட் எப்படின்னு சொல்லுங்கள். அஃபோர்டபுளாக தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்கள். ஒரு ஃபைன் லுக் கிடச்சிருக்கு. இதுக்கு நான் இன்றைக்கி கொடுத்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.